எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ, இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ, ஒளிர் சிந்தும் இரு கண்கள், உயிர் வாங்கும் சிறு இதழ்கள், என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே. கவின், என்ன பண்றீங்க? இப்படி பாத்துட்டே இருந்தா உள்ள போக வேண்டாமா? வந்து கிட்டத்தட்ட 5 minutes ஆகுது. இப்படி என்னையும் உள்ள போக விடாம இப்படி நிக்க வச்சு பாத்துட்டே இருந்தா எப்படிங்க? இன்னைக்கு என் முட்டைக்கண்ணி ரொம்ப அழகா இருக்கான்னு அர்த்தம். இந்த டைலாக நீங்க காலையில சொல்லியிருந்தா பரவாயில்ல. ஆபீஸ்ல இன்னைக்கு செம்ம ஒர்க் தெரியுமா? ரொம்ப டயர்டா இருக்கேன். இப்ப பார்த்து அழகா இருக்கேன்னு சொல்றீங்க. நானும் பார்த்தனே என் முட்டைக்கண்ணி ஆபீஸ்ல எவ்வளவு பிஸியா இருந்தானு. அதானே இன்னைக்கு ஒரு டைம் கூட என்ன வந்து நீ பார்க்கவே இல்ல. இன்னும் 3 daysல அந்த ப்ராஜெக்ட் முடிக்கணுங்க. டிஎல் சீக்கிரமா முடிக்கணும்னு சொல்லிட்டே இருந்தாரா, அதான். புரியுது. நான் எதுவும் தப்பு சொல்லலையே. ஒர்க்னு வந்துட்டான் ரொம்ப சின்சியரா இருப்பான்னு எனக்கு நல்லா தெரியும். சரி கவின், உள்ள போலாம். இப்பயே உள்ள போய் என்ன பண்ண போறோம்? எப்படி இருந்தாலும் வீட்டுக்குள்ள போயிட்டோம்னா மேடம் என்ன பார்க்க கூட மாட்டீங்க. அதனால கொஞ்ச நேரம் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்புறமா உள்ள போலாம். கவின், இப்படி நம்ம நிக்கிறது யாராச்சும் பார்த்தாங்கன்னா தான் பிரச்சனையே ஆகும். முதல்ல வாங்க உள்ள போலாம். சொன்னா கேட்க மாட்டியே. உன்னை எப்படி கேட்க வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். என்ன கவின், என்ன பண்ண போறீங்க? ஏதோ சுகம் உள்ளூருதே ஏனோ கவின் கவின், என்ன பண்றீங்க? கையிடுங்க. எங்க இருக்கோன்னு தெரிஞ்சும் விளையாடுறீங்க பாத்தீங்களா? வர வர உங்களுக்கு விளையாட்டு ரொம்ப அதிகமாயிடுச்சு கவின். என்ன பண்றீங்கன்னு உங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. அடி, எனக்கு தெரியாம தான் ஒன்னொன்னு பண்றேனா? எல்லாம் தெரிஞ்சுதான் பண்றேன். ஷ், ஒன்னே ஒண்ணு. காலையில இருந்து சின்னதா கூட என்ன பார்க்காம ஏமாத்திட்டல, அதுக்கான பனிஷ்மெண்ட் கொடுக்க வேண்டாம். அதான் அதுக்கு விரல்கள் தொடவா, விருந்தை பெறவா, மார்போடு கண்கள் மூடவா. விடுங்க கவின், நான் உள்ள போறேன். இருடி. அதெல்லாம் முடியாது. வேற வேலையே இல்ல கவின் உங்களுக்கு. கையிடுங்க, நான் உள்ள போறேன். நீங்க பைக்க பார்க் பண்ணிட்டு வாங்க. ஓடிட்டாலாம். ஷாலினி, வா வா அங்க போலாம். எதுக்குமா இப்ப ரூம்ல இருந்து என்ன கூட்டிட்டு வந்த? என்ன விஷயம்? இவ்வளவு நாளா நம்ம எதிர்பார்த்த விஷயம் நடக்க போகுதுடி. என்ன ஷாலினி, இவ ஒருத்தி எதையோ பறி கொடுத்த மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கா. அடியே, அதெல்லாம் விட்டு தள்ள. இங்க பாரு, இந்த குடும்பத்து மருமகளை அசிங்கப்படுத்தி வீட்டை விட்டு அனுப்பணும்னு நினைச்சோம்ல, அந்த அணு காசு வச்சத நாம எடுத்து கூட வச்சோமே. ஆமா. அந்த விஷயம் இப்ப வெளியே வரப்போகுது. அண்ணா தோட்டத்துல இருந்து ஏதோ காசை கொண்டு வந்திருக்காங்க. கணக்கு எழுதி வைக்கணும்னு அந்த பையவும் கொண்டு வர சொல்லியிருக்காரு. அந்ததான் அங்க இருக்காதே, நாம தான் எடுத்துட்டோமே. அது தெரியாம இவளும் கொண்டு வரேன்னு போயிருக்கான். இப்ப பாரு, வந்து காசை காணோம் அப்படின்னு சொல்லி அழ போறா. நாம என்ன பண்ண போறோம்? இதுதான் சாக்குன்னு அவளை எல்லார் முன்னாடி அசிங்கப்படுத்தி வீட்டை விட்டு வெளியே அனுப்ப போறோம். சரியா? ஏன்னா அவன் புருஷன் கூட வீட்டுல இல்லடி, பொம்பளைங்க மட்டும்தான் இருக்காளுங்க. சோ இது நமக்கு கரெக்டான சான்ஸ். இது மிஸ் பண்ணவே கூடாது. புரியுதா? கிளம்பி வா. எந்த அளவுக்கு நம்ம சொல்றோமோ அந்த அளவுக்கு இது நமக்கு சாதகமா அமையும். அம்மா, ஆனா இது என்னடி புதுசா யோசிக்கிறேன்? என்ன நல்லவளா திருந்திட்டியோ? அப்படி இல்லம்மா, ஆனா நாம எதுக்கு அந்த மாதிரி பண்ணணும்? அம்மா, இதெல்லாம் விட்டுறலாமா? என்ன ஷாலினி, எல்லாத்தையும் மறந்துட்டியா? 10 ரூபாய் வேணும்னா கூட அவகிட்ட கையேந்தி நிக்கணுமா? நமக்கு என்ன தலையெழுத்தாடி? இதுக்கப்புறமும் இப்படியே விட்டோம்னா இது சரிப்பட்டு வராது. அவளுங்களும் ஆட்டம் ஆடுவாளுங்க, நாம பார்த்துட்டு அப்படியே இருக்கணுமா? அதே நல்ல முடியாது. வா. என்ன, நம்ம இங்கதானே காசு வச்சோம்? எங்க போச்சு? அன்னைக்கு வச்சதுக்கு அப்புறம் நாம இந்த கபோர்டு ஓப்பனே பண்ணலையே. ஏன்னா எல்லாருக்குமே ஆல்ரெடி காசு கொடுத்துட்டோம். இப்போ எங்க போச்சு? நான் இங்க தானே வச்சேன். எங்க போச்சு? வீர ஃபுல்லா தேடிட்டேன், எங்கேயுமே இல்லையே. ஆனா எப்படி? என்கிட்ட தானே சாவி இருந்துச்சு, எங்க போயிருக்கோம்? என்கிட்ட பொறுப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் மாமாக்கே காசு வேணும்னா கூட என்கிட்ட தானே கேட்டு வாங்குவாரு. ஆனா இந்த சாவி நான் தானே வச்சிருந்தேன், எங்க போச்சு? யார்கிட்டயுமே ஸ்பேர் கீ இருக்காது. இப்ப என்ன பண்றது? நானும் ஃபுல்லா தேடி பார்த்துட்டேன். மாமா வேற கணக்கு எழுதணும்னு கொண்டு வர சொன்னாரு. ஆனா எங்க காணமே. எங்க போயிருக்கோம்? ஐயோ, இப்போ நான் போய் எப்படி சொல்ல
சொன்னாதான் அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிப்பாங்க. ஆனா எங்க போயிருக்கோம் எனக்கு ஒண்ணுமே புரியவே இல்லை. ஆமாங்க. ஆனா அதுக்காக என்ன பண்ண முடியும்? அத்தை மாமா தான் வந்து இருங்கன்னா இருக்கவே மாட்டேன்றாங்களே. அவங்களுக்கு தோட்டத்துல இருந்தாதான் இருந்த மாதிரி இருக்கு போத. சரி, அதான் வீட்ல அடுத்த விசேஷம் வந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து இங்கே இருக்க வச்சிடணும். ஆமா கோமதி, அம்மா அப்பா எங்க சொன்னா கேக்குறாங்க. என்னாச்சு? அனு கிட்ட எப்போ காசு கொண்டு வர சொன்னோம்? இன்னும் என்ன பண்றா மருமக? இருங்க, மருமக பொறுமையா எடுத்துட்டு வருவா. சரி சரி, வரட்டும் வரட்டும். என்ன கல்யாணி, என்னண்ணே, எல்லாரும் குடும்பமா சந்தோஷமா உட்காந்து பேசிட்டு இருக்க மாதிரியே தெரியுது. எல்லாரும் சிரிச்சு பேசிட்டு இருந்தா தானே குடும்பம் குடும்பம் மாதிரி இருக்கும். அதை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் உண்மையவா இருக்கணும்? இல்லண்ணே, சும்மா சிரிப்பு சத்தம் கேட்டுச்சா, அதான் என்னன்னு கேட்டேன். அத்த அத்த, ஏய் அனு, மெதுவாமாமா. அத்த அத்த, அனு என்னமாச்சு? மாசமா இருக்க பிள்ளை இவ்வளவு வேகமா திப்பு திப்பு நடக்கலாமா? நாங்க தான் சொல்றோம்ல பொறுமையா நடக்கணும் பிடிக்கணும்னு. என்ன பண்ணிட்டு இருக்க? என்னாச்சு? அத்த, என்னடா என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? மாமா உனக்கு காசு தானே கொண்டு வர சொன்னாரு, அதை எடுக்கணும் தானே போன. ஆனா கையில பைய காணோம். ஏன் ஒரு மாதிரி இருக்க? அனு என்னாச்சுமா? இதுக்காக தாண்டி காத்துக்கிட்டு இருந்தேன். சொல்லு சொல்லு, அதுக்கப்புறம் தானே என் வேலையவே நான் ஆரம்பிக்க போறேன். அத்தை, அன்னைக்கு மாமா காசு கொடுத்த உடனே பீரோல தான் அத்தை வச்சேன். ஆனா இப்ப போய் தேடி பார்த்தா காசு காணோம் அத்தை. அந்த பேக்கையே காணோம். என்னது? காசு காணுமா? என்னம்மா சொல்ற? பீரோல வச்ச காசு எங்க போயிருக்க போகுது? அனு, வச்ச இடம் மறந்து வேற எங்கேயாச்சும் தேடி இருக்க போறமா? நல்லா தேடு. நீ தானே உள்ள வச்ச, அப்புறம் அப்படி எங்கம்மா போயிடும்? அதெல்லாம் அங்கதாண்டா இருக்கும். இல்ல, நானும் வச்ச இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன். தவறுதெல்லாம் வேற எங்கேயாச்சும் இருக்குமான்னு மொத்தமா தேடி பார்த்துட்டேன். அந்த பேகையே காணோம். அத நான் வச்ச இடத்துல இல்லவே இல்லை. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. சாவி என்கிட்ட தான் இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் நாம காசை எடுக்கவே இல்லையா? எங்க போயிருக்கோம் எனக்கு ஒண்ணுமே புரியல. அதே எப்படியானோ, நீ தானே காசை வச்ச. உன்னை நம்பிதான் அவ்வளவு பெரிய பொறுப்பை இந்த வீட்டுல இருக்கவங்க கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த சாவி கூட உன்கிட்ட தான் இருக்குன்னு சொல்ற. அப்புறம் எப்படி காசு, பணம், பேகு இது எல்லாத்துக்கும் கால் முளைச்சி எங்கேயாச்சும் ஓடி போயிடுச்சா என்ன? இல்ல சித்தி, நான் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, அங்கதான் வச்சேன். ஆனா இப்ப போய் தேடி பார்த்தா காணோம். காணோம்னா என்னம்மா நியாயம் இதெல்லாம்? உன்னை நம்பிதான் அவ்வளவு பெரிய காசு பொறுப்பை உன்கிட்ட கொடுத்துருக்காங்க. காணோன்னு வந்து அசால்ட்டா சொல்லிக்கிட்டு கிடக்க. அது எப்படி உனக்கு தெரியாம எங்க போயிருக்க போகுது? இல்ல சித்தி, உண்மையாவே எனக்கு தெரியல. அது எப்படி அனு உனக்கு தெரியாம இருக்கும்? அனு, நல்லா தேடி பார்த்ததானமா? ஆமா மாமா, நல்லா தேடி பார்த்தேன். ஆனா இல்ல மாமா. என்னன்னா எப்ப பார்த்தாலும் உன் மருமக அப்படி இப்படி பொறுப்பானவ என்னென்னமோ சொல்லிட்டு இருப்பியே. இப்ப என்னன்னா 50,000 ரூபாய்க்கு பேகுக்கு கால் முளைச்சு எங்கேயாச்சும் போயிடுச்சா என்ன? உன் மருமக அத காணோன்னு வந்து அசால்ட்டா சொல்லிக்கிட்டு இருக்கா. நீயும் எதுவும் பேசாம அமைதியா உட்கார்ந்துருக்க. கல்யாணி, இப்ப என்ன உனக்கு? அவ எங்கேயாச்சும் தெரியாம வச்சிருப்பான், அதனால இப்ப என்ன? ஒன்னும் இல்ல. அது எப்படியா நீ? உங்க மருமகனால ஏதாச்சும் ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் அது உங்களுக்கு பெருசா தெரியாது. அண்ணி, நீங்களாம் தான் அவளை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க. எனக்கு என்னமோ இவளெல்லாம் நம்ப முடியல. சின்ன வயசுல இருந்து அநாதாசிரமத்திலே வளர்ந்த பொண்ணு, காசெல்லாம் முன்ன பின்ன இவளை பார்த்திருக்க மாட்டா பாத்தீங்களா? அதான் 50,000 ரூபாய் பார்த்த உடனே தூக்கிட்டான்னு நினைக்கிறேன். வேணா பாருங்க, அவளோட சொந்த செலவுக்கு தான் ஏதாச்சும் எடுத்து வச்சிருப்பா, இல்ல வேற யாருக்காச்சும் எடுத்து கொடுத்தாலோ என்னமோ, யாருக்கு தெரியும்? அத இல்ல, சத்தியமா நான் அந்த காசு எதுவும் எடுக்கல. அந்த பீரோல தான் இருந்துச்சு. சொல்ல போனா அன்னைக்கு பீரோ லாக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் அதை ஓபன் பண்ணவே இல்ல. நிஜமா நான் காசு எதுவும் எடுக்கல. எனக்கு என்ன செலவு இருக்க போகுது? நான் எதுவும் எடுக்கல. மாமா, சித்தி சொல்ற மாதிரி நான் எதுக்குமே காசு எடுக்கல மாமா, நம்புங்க மாமா. என்ன இவங்க மாசமா இருக்க பிள்ளைன்னு கூட பார்க்காம நடு வீட்டுல நிக்க வச்சுட்டு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இவங்களாமோ எதுவும் சொல்லாம அமைதியா உட்கார்ந்து இருக்காங்க. ஆனா போய் அப்படிப்பட்ட பொண்ணா? அவ எதுக்கு காசு எடுக்க போறா? அவளை பத்தி தெரிஞ்சும் எதுக்காக இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க? பாவம், அந்த பிள்ளை காசு எடுக்கலன்னு எல்லாரும் முன்னாடியும் தலை குனிஞ்சு நின்னுட்டு இருக்கா. எதுக்காக இப்படி எல்லாம் பண்றாங்க? பாவம்.
போதும் கல்யாணி, நிறுத்த. இன்னொரு முறை எங்க மருமகளை பத்தி ஏதாச்சும் சொன்ன அவ்வளவுதான் பாத்துக்கோ. காசுக்கு ஆசைப்படுறவன் நினைச்சியா அவள நீ? என்ன நீ உண்மை சொன்னோடனே கோவம் அப்படியே பொத்துக்கிட்டு வருது? உங்க மருமகளை நம்பிதான் அவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கீங்க. 50,000 காணோன்னு வந்து சாதாரணமா சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்ப கூட அவகிட்ட என்ன பண்ணடின்னு கேள்வி கேட்காம என்கிட்ட கத்திட்டு இருக்கீங்களா? சித்தி வாங்கடிமா வாங்க. என்னடா இன்னும் 2 பேரையும் ஆளை காணமேன்னு பார்த்தேன். இவளுக்கு ஒண்ணுனாதான் அப்படியே வரைஞ்சு கட்டிட்டு வருவீங்களே. ஆமா, எப்ப பார்த்தாலும் எங்க அக்கா இப்படி அப்படின்னு சொல்லிட்டே இருப்பீங்களே. பாத்தியா, 50,000 ரூபாய் திருடி வச்சிருக்கா. திருடியதான் உன் அக்காவான்னு சொல்லிட்டு இருக்கீங்க இல்ல? கல்யாணி, என்ன பேசிட்டு இருக்கேன்? ஒண்ணுவ திருடின்னு சொல்லிட்டு இருக்கேன். அவ இந்த வீட்டு மருமக, அவளை பார்த்து பேசு. மாமா, நிஜமாவே எனக்கு காசு எங்க போச்சுன்னு தெரியாது மாமா. நான் எடுக்கல மாமா. சித்தி சொல்ற மாதிரி நான் யாரு காசையும் திருட மாட்டேன். அக்கா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்ப யாருமே உங்களை சந்தேகப்படவே இல்ல. இதுல உங்க தப்பு எதுவுமே இல்ல. அவங்க திருடின்னு சொன்னா இப்ப எதுக்கு நீங்க இல்லன்னு இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? அமைதியா இருங்கக்கா. எங்களுக்கு தெரியாத அவங்கள பத்தி நீங்க எதுவுமே பண்ணிருக்க மாட்டீங்க. வேற ஏதோ தப்பு நடந்திருக்குக்கா. என்னக்கா நீங்க இவங்க எல்லாம் சொல்றாங்கன்னு அதெல்லாம் பெருசா எடுத்து அழுதுட்டு இருக்கீங்க? இங்க பாருங்கக்கா, உங்களை பத்தி எங்களுக்கு தெரியாதா? என்னங்கடி அப்படியே உண்மையை சொன்னா கோபம் பொத்துக்கிட்டு வருது? என்னமோ நான் ஏதோ தப்பா சொல்ற மாதிரி. காசை அவளை நம்பிதானே கொடுத்தீங்க. அவ தானே காணோன்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ அவ காசு எடுக்காம வேற யாரடி எடுத்திருப்பான்? சாவியும் அவகிட்டதான் இருந்திருக்கு. இந்த வீட்டுல யார்கிட்டயும் ஸ்பேர் சாவியும் கிடையாது. அப்புறம் எப்படி காசுக்கு என்ன கால் முளைச்சு இங்க இருந்து போயிடுச்சா? அவ தாண்டி எடுத்து வச்சிருக்கா. திருடி. அந்த திருடிய வச்சுக்கிட்டு எல்லாரும் என்னமோ அவளுக்கு வரைஞ்சு கட்டிட்டு வரீங்க. போதும் சித்தி, இன்னொரு முறை எங்க அக்காவை திருடின்னு சொன்னீங்க அவ்வளவுதான் பாத்துக்கோங்க. என்ன 50,000க்கு இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? அவங்க கிட்ட லட்சக்கணக்கா காசு கொடுத்து வச்சிருக்காங்க. ஒரு நாள் இந்த மாதிரி நடந்தது இல்ல. 50,000க்கு நீங்க வந்து அவங்களை திருடின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அவங்க காசு எடுக்கணும்னு நினைச்சிருந்தா எப்பவோ எடுத்திருக்கலாம். இவ்வளவு நாள் வெயிட் பண்ணி இப்ப எடுக்கணும்னு கிடையாது. அவங்க அந்த மாதிரி கிடையாது. இன்னொரு முறை அக்காவை பத்தி ஏதாவது தப்பா பேசுனீங்க, பிரெக்னெண்டா இருக்காங்கன்னு கூட பார்க்காம வாய்க்கு வந்தபடி இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கீங்க. ஆமா, இப்ப காசு காணோம் தான். அதுக்காக என்ன பண்ண முடியும்? வேற எங்கேயாச்சும் கூட இருக்கலாம். இல்ல கண்டிப்பா வேற ஏதோ தப்பு நடந்திருக்கு. அதை என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதை விட்டுட்டு அவங்க மேல பழிய போட்டுட்டு இருந்தா அம்மாடி அம்மா, என்ன வாய் அடிக்கிறீங்கடி? என்ன பண்றது? அப்படி மயக்கி வச்சிருக்காங்க எல்லாரையும். கல்யாணி, போதும் நிறுத்து. ரொம்ப அதிகமா பேசிட்ட. இதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு வார்த்தை பேசின, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அக்கா, ஒரு நிமிஷம். அந்த பேக் எப்படிக்கா இருக்கும்? அனிதா, அது ஒரு பிளாக் கலர்ல ஜிப் போட்ட மாதிரி பேக். ஒரு சின்ன பேக் தான். என்ன சொன்னீங்க? பிளாக் கலர்லயா? பர்ஸ் மாதிரி தான் இருக்கும் அனிதா. மாமா சோஃபா மேல வச்சிருக்காங்க பாத்தியா, அந்த பேக் மாதிரி தான் இருக்கும். இந்த பேக் மாதிரியா? என்னாச்சுக்கா, எங்க பாத்திருக்கீங்களா? அது நித்யா, நான் இந்த மாதிரி பேக எங்கேயோ பாத்திருக்கனே. எங்க பார்த்தேன்? ஒரே நிமிஷம், நான் எங்கேயோ பார்த்தேன். என்னக்கா சொல்றீங்க? பாத்தீங்களா? ஆமா நித்யா, எங்கேயோ பார்த்தேன். எங்க பார்த்தேன்? அக்கா, நல்லா யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஞாபகம் வரும். எங்கேயோ பாத்திருக்கீங்கன்னா அப்ப நல்லா யோசிச்சு பாருங்கக்கா. என்ன நடக்குதுங்க? அம்மா, என்னாச்சு? ஏதோ பிரச்சனையா? நீங்க எல்லாருமே வந்துட்டீங்களாப்பா? என்னாச்சு அத்தை? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? என்னாச்சு? என்ன பிரச்சனை? அங்க இதுக்கு எல்லாம் கூட்டமா? அனு அண்ணி மூஞ்சி வர என்னதாச்சு? ஏன் மாப்பிள்ள கேக்குறீங்க? இங்க ஒரே பிரச்சனையா போயிட்டு இருக்கு. பிரச்சனையா? என்னத சொல்றீங்க? என்ன பிரச்சனை? அது அனு கிட்ட ஏதோ காசு கொடுத்து வச்சாங்களேமாப்பா. அது ஏதோ 50,000 ரூபாய் வச்சாங்களாம். அது காணுமாப்பா. அதான் அனு பிள்ளை வந்து பாவம் காசு காணும்னு வந்து சொன்னா, உங்க அத்தை தான் அது அனுதான் திருடி இருப்பான்னு பெரிய பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாங்க. என்ன அண்ணி மேல பழிய போட்டு நின்னுட்டு இருக்காங்களா? ஆமாப்பா, அனுதான் காசு எடுத்திருப்பா, திருடி அது இதுன்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அனிதாவும் நித்யாவும் இப்பதான் போனாங்க. அவங்களும் எவ்வளவோ பேசி பாத்துட்டாங்க. ஆனா உங்க அத்தை வந்துட்டீங்களாப்பா? நீங்க தான் ஆளை காணோம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். வந்துட்டீங்களா? பாருங்க பாருங்க உங்க அண்ணி பண்ண கூத்த. என்னத்த அண்ணி மேல பழிய போடுறீங்க? எங்க அண்ணி அந்த மாதிரி இல்ல. காசு எங்கேயாச்சும் போச்சுன்னா அதுக்காக அண்ணி தான் எடுத்தாங்கன்னு அர்த்தமா? நடு வீட்டுல நிக்க வச்சு அவங்கள கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. என்ன கேக்குறதுக்கு யாரும் இல்லன்னு நினைச்சீங்களா? என்னடா இவனுங்களாம் யாருமே இல்லைன்னு பார்த்தா வந்த உடனே எகுறானுங்க. எப்படி சமாளிக்கிறது? ஆனா ஒண்ணு, நான் முடிவு பண்ணிட்டேன். இன்னைக்கு இவ்வளவு வெளியே அனுப்புறதான். ஞாபகம் வந்துச்சு. ஏய் ஷாலினி, என்ன உன் போனை கொடு.
ஏன் போனா? ஏன் போன் உனக்கு எதுக்கு? முதல்ல உன் போனை கூட. என்ன காரணம் நான் சொல்றேன். ஏய், இப்ப இங்க என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு? அதெல்லாம் விட்டுட்டு என்னடி அவ போனை கேட்டுட்டு இருக்க? அவ போன் உனக்கு எதுக்கு? சொல்றேன் சித்தி, சொல்றேன். முதல்ல உங்க பொண்ண போனை கொடுக்க சொல்லுங்க. ஏய், அதான் அனிதா போனை கேக்குறால, குடுடி. என்னத்த? என் போன் எதுக்கு? குடுன்னு சொல்றேன்ல. இந்தா. என்னக்கா? அந்த பேக் எங்க பார்த்தேன்னு எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அன்னைக்கு ஒரு நாள் இவ போன்ல தான் பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம். ஒரே நிமிஷம் செக் பண்ணி பார்க்கலாம். இவ போன்லயா? சரிங்கக்கா, செக் பண்ணுங்க. வித்யா, பாத்தியா இத? அக்கா, எனக்கா இது? காசு பணம் இவங்க கிட்ட எப்படிக்கா? இன்னமா உனக்கு புரியல? காசை இவங்க திருடி வச்சுட்டு அக்கா மேல பழிய போடுறாங்களா? இப்ப பாரு என்ன பண்றேன்னு. சீ, எவ்வளவு கேவலமான ஆளுங்களா இருக்காங்க. இவங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாதுக்கா. ஆமா நித்யா, அத இந்த பேக் தானே நீங்க சொல்ற பேக்? பாருங்க. ஆமா ஆமா அனிதா, இந்த பேக் தான். இது எப்படி இவ போன்ல காசெல்லாம்? ஏய், என்னடி அது? ஒரு திருடிக்கு வக்காலத்தை வாங்கிட்டு மொத்த குடும்பமும் நிக்கிறீங்க. என்ன மொத்த குடும்பமும் என்ன பார்த்து முறைக்கிறீங்க? ஏய், செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு என் மருமக மேல பழிய போடுவேன். பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணுமா? ஏண்டி, உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா இப்படி பண்ணிருப்ப? மா, என்னாச்சு? என்ன பிரச்சனை? வெளிய வரி சத்தம் கேக்குது. என்ன? உங்க மருமக ஏதோ காமிச்சானா திரும்பி என்னைய ஏன் மேல கை வைப்பீங்களா? என்னன்னா பார்த்துட்டு சும்மா இருக்கீங்க. அண்ணி என்னன்னா சாதாரணமா என்ன அடிக்கிறாங்க. சி, வாய மூடு. என் மருமக திருடியா? நீ தாண்டி திருடி. என்னன்னா திருப்பி பழிய ஏன் மேல போடுறீங்களா? உங்க மருமகளை காப்பாத்துறதுக்கு என்ன பழிக்காடாக்கணும்னு நினைக்கிறீங்களா? அடச்சி, போதும் நிறுத்து. நீ பண்ணதெல்லாம் எனக்கு தெரிஞ்சிருச்சு. உன் பொண்ணு போனை பாத்தியா? அந்த போன்ல நீங்க காசு எடுத்தது, பணத்தை வச்சு எண்றது எல்லாத்தையும் போட்டோ எடுத்து வச்சிருக்கான். சி, உனக்கெல்லாம் அசிங்கமா இல்ல? சொந்த வீட்லயே காசை திருடி இருக்க. திருடினது மட்டும் இல்லாம அந்த பழிய தூக்கி ஏன் மருமக மேலேயே போடுவியா நீ? என்ன என்ன சொல்றீங்க? சும்மா எல்லாம் வளராதீங்க. நான் எதுக்கு எடுக்க போறேன்? என்ன சித்தி, இவ்ளோ நேரம் நல்லா ஸ்டடியா பேசிட்டு இருந்தீங்க. இத பத்தி கீட்டனரி என்னாச்சு? உங்க பொண்ணு தான் போட்டோ எடுத்து வச்சிருக்கான். 2 பேரும் சேர்த்து அந்த பையோட செல்ஃபி எல்லாம் எடுத்து வச்சிருக்கீங்க. எல்லாருக்கும் காட்டட்டுமா? இந்த தப்பெல்லாம் நீங்க பண்ணிட்டு என் அக்கா மேல பழிய போடுவீங்களா? கல்யாணி, உனக்கு இந்த வீட்ல என்ன குறை? உன் புருஷன் போனதுக்கு அப்புறம் தங்கச்சியாச்சேன்னு உன்னை இத்தனை வருஷமா இந்த வீட்ல கொண்டு வந்து வச்சிருக்கோம். உனக்கு ஏதாச்சும் குறை வச்சிருக்கோமா? பார்த்து பார்த்து எல்லாத்தையும் செஞ்சிருக்கோம்ல. ஆனா இந்த குடும்பத்துல உனக்கு எப்பயுமே சந்தோஷமா இருந்தது இல்ல. எப்ப பார்த்தாலும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை பண்ணணும். மருமகளுங்களை வந்ததுக்கு அப்புறம் இருந்து எவ்வளவு பிரச்சனை பண்ற? உன்னெல்லாம் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல கல்யாணி. உனக்கு பார்த்து பார்த்து செஞ்சும் என்ன பிரயோஜனம்? கடைசியில இவ்வளவு கேவலமான ஒரு காரியத்தை பண்ணிருக்கேன். இத்தனை வருஷமா நீ பண்ணதெல்லாம் பார்த்துட்டு ஏன் சும்மா இருந்தோன்னு தெரியுமா? நாத்தனாக்காரியா போச்சே, புருஷன் கூட பிறந்தவளாச்சே, பாவம் ரொம்ப கஷ்டப்படுறா. புருஷன் இல்லாம நாம தான் கடைசி வரையும் ஆதரவா இருக்கணும்ன்றதுக்காக தான் உனக்காக நீ என்ன பண்ணாலும் பார்த்து பொறுமையா இருந்தோம். ஆனா நீ எப்ப எங்க மருமக மேலேயே இப்படி பொய்யா ஒரு பழிய போட்டியோ, இதுக்கப்புறமும் நாங்க பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. உனக்கு இந்த வீட்ல என்ன குறை? உனக்காக சொத்து கொடுத்தோம், நீ கேக்குறப்பெல்லாம் காசை கொடுத்தோம், மாசம் மாசம் உனக்காக காசை போட்டுக்கிட்டு தானே இருந்தோம். நீ அப்படி என்ன பண்ற? வீட்ல வெட்டியா தான் இருக்க. எல்லாரையும் ஒரு குறை சொல்ல வேண்டியது இது மட்டும் தானே உன் வேலையா வச்சிருக்க. இப்படி இருக்கவே சொந்த அண்ணா வீட்லயே பணத்தை திருடி, சி, உனக்கெல்லாம் அசிங்கமா இல்ல? இதுக்கப்புறமும் இப்படியே விட்டு வச்சிருந்தோம்னா எங்க குடும்பத்தோட சந்தோஷமே போயிடும். முதல்ல நீயும் உன் பொண்ணும் இந்த வீட்டை விட்டு வெளியே போங்க. அண்ணா, நான் உன் தங்கச்சி. தங்கச்சி தங்கச்சி தான் இத்தனை வருஷமா நீ பண்ணதெல்லாம் பொறுத்துக்கிட்டு இருந்த. ஆனா என்னைக்கு என் குடும்பத்துல பிரச்சனை பண்ணணும், என் மருமகளை அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சியோ, அதுக்கப்புறமும் நீயும் உன் பொண்ணு இந்த வீட்டுல இருக்க கூடாது. பாவம் பொண்ணு தனியா வந்து இருக்காளே, நாம தான் ஆதரவா இருக்கணும். அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும். அவ வாழ்க்கையை திருப்பியும் நல்லபடியா மாத்தணும்னு நினைச்சோம் பத்தியா? எங்க தப்புதான். உன்னெல்லாம் இதுக்கப்புறமும் திருத்த முடியாது. இந்த வீட்டுல நீ இருந்து என்ன பண்ண போற? போய் வெளியே 10 ரூபாய்க்கு கஷ்டப்படுங்க. அப்பதான் பணத்தோட அருமை என்னன்னு தெரியும். வீட்டுக்குள்ளே எல்லாம் சொகுசா கிடைக்குதுல்ல, அதனாலதான் உங்களுக்கு அத பத்தின அருமை தெரியல. ஆனா என்ன வீட்டை விட்டு போ சொன்னா நான் எங்க போவேன்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. வெளியே போனா வெளியே போங்க. மாமா, என்ன சொல்றீங்க? வெளியே போன சொன்னா எப்படி மாமா? அவங்க எங்க போவாங்க? ஆமா மாமா, அதான் தெரிஞ்சிருச்சுல, விடுங்க மாமா. இல்லம்மா, போதும்.
இவ்ளோ நாள் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பொறுமையா இருந்தது போதும். இதுக்கப்புறமும் முடியாது. இவங்க நம்ம வீட்ல இருந்தா நம்ம குடும்பத்துக்கு என்னைக்குமே சந்தோஷம் இருக்காதுமா. இவங்களுக்கு அவங்க கஷ்டப்பட்டா மட்டும்தான் அதுக்கான அருமை என்னன்னு தெரியும். வெளிய போய் கஷ்டப்படட்டும், அப்பதான் தெரியும். அர்ஜுன், அனுவ கூட்டிட்டு உள்ள போ. அர்ஜுன், உங்க அப்பா கிட்ட சொல்லுப்பா, நான் எங்க போவேன்? என்னைக்குமே என் அப்பா அம்மா எடுக்கிற முடிவுக்கு நான் குறுக்க நின்னதே கிடையாது அத்தை. அது உங்களுக்கே தெரியும். என் பொண்டாட்டி மேலே பழிய போட்டுட்டு என்கிட்டே வந்து இப்படி கேக்குறீங்களே, உங்களுக்குலாம் அசிங்கமா இல்ல? சி, அனு வா போலாம். இல்லங்க, அது அனு வா. அனிதா, நித்யா, ரூம்க்கு போங்க. அத்தை, இது வேண்டாமே. அத்தை, அவங்க இனிமே எந்த தப்பும். ரூம்க்கு போங்கன்னு சொன்னம்மா. போங்க 2 பேரும். அண்ணா, இப்படி வெளியே போ சொன்னா நாங்க என்னென்ன போவேன்? வயசு பிள்ளைய வச்சுக்கிட்டு எங்க போய்? எனக்கெல்லாம் எவ்வளவு தைரியம் கல்யாணி. இந்த வீட்ல உனக்கு என்ன குறை? எல்லாம் இருந்தும் என் மருமக மேல பையான பழிய போட்டு அவள கஷ்டப்படுத்தணும்னு நினைச்சிருக்க. அவ மாசமா இருக்கான்னு கூட நீ நினைச்சு பாக்கல. நீ பண்ணதெல்லாம் பொறுத்துக்கிட்டதெல்லாம் போதும். இதுக்கப்புறமும் 2 பேரும் இந்த வீட்லயே இருக்காதீங்க. ஒண்ணு மாத்தி ஒண்ணு ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. வெளியே கிளம்புங்க. மாமா, சின்ன பொண்ணு நீ பண்ணதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருந்தா இவ்ளோ பிரச்சனைக்கும் நீதான் காரணமா இருக்கல. முதல்ல கிளம்பு வெளியே. அண்ணே, போஸ்டனா நாங்க எங்கண்ணே போவோம்? அதான் திருடி 50,000 ரூபாய் கையில வச்சிருக்கீங்கல்ல, அந்த பணத்தை வச்சு பொழைச்சுக்கோங்க. உன் பொண்ண வேலைக்கு போ சொல்லு. நீயும் போய் 10 காசு வேலை செஞ்சு சம்பாதி. அப்பதான் அந்த காசோட அருமை என்னன்னு தெரியும். உறவுகளோட மதிப்பு உங்களுக்கு கூடவே இருக்கனால புரிய மாட்டேங்குதுல்ல. தனியா இருந்தா மட்டும்தான் புரியும். போங்க வெளியே. அண்ணே, இப்போ நீங்களா வெளியே போறீங்களா இல்ல கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளட்டுமா? போங்கன்னு சொன்னேன். வெளியே போங்க. போதுமாமா, போதுமா. எந்த பிரச்சனையும் வேண்டான்னு நான் சொன்னேன்லம்மா. அன்னைக்கு நான் உன் கூட சேர்ந்து தப்பு பண்ணதான், இல்லன்னு சொல்லலம்மா. ஆனா இப்படி பிரச்சனை பண்ணாதன்னு சொன்னேன்ல. இப்போ எங்க போவோம்னு நினைக்கிற? நானும் வாழ்க்கையை தொலைச்சிட்டு நடு தெருல நிக்கிறேன். நீயும் இப்ப வீட்டை விட்டு வெளியே வந்துட்ட. வா, இதுக்கப்புறம் என்ன பண்றது? நாம இனிமே தலகையெல்லாம் நின்னா கூட இவங்கெல்லாம் வீட்டுக்குள்ள சேர்த்துக்கவே மாட்டாங்க. இனிமே நாம வெளியே போய் தாம தங்கி ஆகணும். பணம் நம்ம நல்லா ஆடணும்ல. நமக்கு இது தேவைதான். வாமா போலாம். ஷாலினி, நான் ஒண்ணு நினைச்சு அது என்னடி இப்படி முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம எங்க போவோம் ஷாலினி? நமக்கு யாரு தெரியும்? எங்க போய் தங்குவோம்? இப்படி அநியாயமா நம்ம 2 பேரையும் வெளியே அனுப்பிட்டாங்களே. போதுமா, இதுக்கப்புறமும் அவங்க மேலேயே தப்பு சொல்லிட்டு இருக்காத. நாம பண்ணதும் தப்புதான். சரி, வேற வழி இல்ல. வா, அதான் காசு கையில கொஞ்சம் இருக்குல்ல, அதை வச்சு ஏதாச்சும் சமாளிக்கலாம். வாமா. எப்படி ஷாலினி?